ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணபதி பேசுறேன். இது நம்ம வந்து கமாடிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாசம் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம் கமாடிட்டிஸ். ஸோ இப்போ அதோட மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. சரி, அது வந்து நான் மந்த் எண்டில் போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஓகே, நீங்கள் வந்து கேட்கவும் அதை எடுத்து போடுவோம். ஹாஃப் மந்த்துக்கு இப்போ வரைக்கும் நம்ம மந்த் ஸ்டார்டிங், அதாவது நவம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18 நவம்பர், பட் லாஸ்ட் ட்ரேடிங் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நவம்பர் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஹாஃப் மந்த்ல நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இது வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேர்த்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சின்ன ஒரு வீடியோ அப்டேட் எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம போவோம், இது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு இப்போ நான் வந்து கன்சோல் பேஜில் உள்ள போகிறேன். ஸோ கன்சோல் பேஜில் போயிட்டு நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நான் கமாடிட்டிஸ் மட்டும் தான் இந்த அக்கௌண்ட்டில் நான் வந்து கமாடிட்டிஸ் மட்டும் தான் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து கமாடிட்டிஸ்க்கான அக்கௌண்ட் இது. ஸோ இதில் வந்து என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ட்ரேடிங் பண்ணல. நான் நவம்பர் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் எக்ஸாக்டாக நவம்பர் 4லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் நவம்பர் 1st. 18th ஆஃப் நவம்பர் வரைக்கும் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரேட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 4 ட்ரேடோட நம்மளோட மொத்த கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ருபீஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. 15 டேஸ் அமௌண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரேட் தான் எனக்கு வந்து அந்த என்ட்ரி கிடைச்சிச்சு எனக்கு. ஏன்னா பேஸ்ட் ஆன் மை ஓன் ஸ்ட்ராட்டஜி, அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் பண்ணும்போது எனக்கு 4 டேஸ்க்கு மட்டும் தான் எனக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு. அந்த 4 டேஸோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ருபீஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதில் ஆஸ் யூஷுவல் சார்ஜஸ் ப்ரோக்கரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு 750 கிட்ட போயிருக்குது அது. ஸோ அது ஒரு 6,000ல் வந்து 750 போனது போக பேலன்ஸ் வந்துட்டு நமக்கு நம்மளோட நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 5,242 ரூபா நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட இப்போ வரைக்கும் ஹாஃப் மந்த்துக்கு உள்ள என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது. இன்னொரு ஹாஃப் மந்த், இன்னொரு 10-12 டேஸ் கிட்ட பாக்கி இருக்குது நமக்கு. பார்த்தீங்கன்னா கூட நமக்கு இன்னும் ஒரு இன்னையோட சேர்த்து நமக்கு ஒரு 10 டேஸ் பாக்கி இருக்குது. இந்த வாரம் ஒரு 5 டேஸ், அடுத்த வாரம் ஒரு 5 டேஸ், மொத்தம் 10 டேஸ் பாக்கி இருக்கு. நமக்கு அதுல வந்து எவ்வளவு என்ட்ரி கிடைக்கும்னு தெரியல. அந்த கிடைச்ச என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி பெட்டர். நம்ம இப்போ வரைக்கும் நம்ம 5,000 சம்பாதிச்சிருக்கோம். இன்னொரு 5,000 எய்ம் பண்ணலான்னு பாக்குறேன். பட் லெட்ஸ் see how it goes. நம்ம கையில எதுவுமே கிடையாது. we will try our best. கண்டிப்பா வந்து இன்னொரு 10 டேஸ்ல வந்து நம்மளால எவ்வளோ என்ட்ரி எடுக்க முடியுமோ அவ்வளோ என்ட்ரி எடுத்து நம்மளால எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். இது வந்து ஹாஃப் மந்த்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட், இப்போ வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்லாம் இருக்கும். நம்ம பண்ண எந்த ட்ரேடுமே இப்போ வரைக்கும் நமக்கு லாஸ் ஆகல. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட் வைஸ் வந்து நவம்பர் 4th அன்னைக்கு ஒரு ட்ரேடு போட்டிருக்கோம், நவம்பர் 7th ஒரு ட்ரேடு, அப்புறம் நவம்பர் 12th அன்னைக்கு ஒரு ட்ரேடு, அப்புறம் 13th அன்னைக்கு ஒரு ட்ரேட் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக மொத்தம் 4 ட்ரேட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த 4 ட்ரேட்லையுமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக முடிஞ்சதுனால தான் உங்களுக்கு இது எல்லாமே க்ரீனில் இருக்குது. அப்படி ஒருவேளை நம்ம பண்ண ட்ரேட் எதுவும் லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இங்கே ரெட் கலரில் காமிச்சிருந்துருக்கும். ஸோ க்ரீனாக காமிக்கிறதுனால வந்து இட் இஸ் ஆல் குட் ஸோ ஃபார். 4 ட்ரேடுமே நமக்கு ப்ராஃபிட்டு, அதுக்கு ஒரு 6,000 ரூபா கிடைச்சது போக நெட் ப்ராஃபிட்டு ஒரு 5,000 ரூபா கிட்ட நமக்கு கிடைச்சிருக்குது, விச் இஸ் குட் எனஃப். அதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ நான் நேத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். முந்தா நேத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த கேண்டில்ஸ் பத்தி பேசுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கேண்டில்ஸ் பத்தி, இன்னும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பத்திலாம் நம்ம பார்ப்போம். நான் முடிஞ்சா இன்னைக்கு இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். பேஸ்ட் ஆன் அந்த ஹேமர் அண்ட் அப்புறம் இன்வெர்டட் ஹேமர்னா என்ன, ஷூட்டிங் ஸ்டார்னா என்ன, ஹேங்கிங் மேன்னா என்ன, ஸோ அதை பற்றி நான் பேசி கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு இல்லை என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான். பட் நான் ட்ரேடிங்காக அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் பிகினர்ஸ், அதாவது இந்த ட்ரேடிங்க்கு உள்ள ஒரு நியூ கமர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நம்ம எப்படி பண்ணணும். அண்ட் ரெகுலராக நீங்கள் வந்து சார்ட்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சார்ட் வந்து இந்த சென்டென்ஸில் வந்து இந்த பேட்டர்னில் வந்து ஃப்ரேம் ஆகும்போது மார்க்கெட் வந்து கீழே போகிறான், இல்லை மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னில் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் வந்து கீழே போவான் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து சார்ட்ஸும் பேட்டர்ன்ஸும் பார்க்க உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக பில்ட் ஆகும். அண்ட் அதுக்காக தான் பேசிக்காக இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறது.
ஸோ பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கண்டிப்பாக இட்ஸ் லைக் அன் ஓஷன். பட் ஆனால் வந்து எஸ் வி கேன் ஆல்சோ டூ அ சர்டன் பார்ட் இன் இட் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன் பட்டன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யா, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.